சார் 90% நிர்வாகிகள் தாவேகாவில் இணைவதற்கு விருப்பம் தெரிவிக்கிறார்கள். இனி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த நிர்வாகிகளை, பிற கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளை தாவேகாவில் சேர்க்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இனி வாரம் நடக்கும் அப்படின்ட்டு திரு ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு பேசிய போது தெரிவித்திருக்கிறார். அதுக்கு இவங்க வெளியில வருவதற்கான காரணங்களாக ஒரு சில விஷயங்களையும் பட்டியலிட்டு பேசியிருக்கிறார். சார், அவ்வளவு பெரிய ஒரு அதிருப்தி மனோநிலை அதிமுகவிற்குள் ரொம்ப பரவலாக மாநிலம் முழுவதும் நிலவுகிறதா சார்? சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. நீங்க சொன்ன வார்த்தை யாருங்க? மிஸ்டர் ஆதவ அர்ஜுனா அமைச்சர் அவர் சொல்லியிருக்காரா? திமுக ஆதரவாளராக திமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியில ஒரே வருஷத்துல சேர்ந்துட்டு அண்ணா திமுகவுல துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுப்பீங்களா அப்படின்னு இங்க டிமாண்ட் பண்ணி பார்த்துட்டு இங்க கிடைக்கலன்னு விஜயோட போர்ப்படை தளபதியா இன்னைக்கு போய் பீஸ்டா ஒரு பக்கத்துல இருக்கிற ஆதவ அர்ஜுனாவை பத்தி தானே நீங்க கேட்டீங்க. அவரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் உள்வாங்கிறேங்க. அதுக்கு எனக்கு முன்னாடி பேசின மரியாதைக்குரிய ஐயா ஒண்ணு சொன்னாங்க. அதாவது இப்ப இருக்கிற தூய்மை சக்தின்னு சொன்ன விஜய் பண்ணினது சரியா அப்படின்னா 100 இல்ல 1000% அது சரி இல்லை அப்படிங்கறதுதான் யாருமே மனசாட்சி உள்ளவங்க பேச முடியும். ஆனா ஏதோ தமிழ்நாட்டுல இப்பதான் தடவை இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி வரலாறு ஊத்தி போடுற வேலையை பண்ண வேண்டாம். 2006 திரு கருணாநிதி அவர்கள் 95 சீட்டோ 96 சீட்டோ ரொம்ப மைனாரிட்டி சீட்டு கிடைச்சப்ப வார்த்தைக்கு ஜெயலலிதா பாத்தீங்கன்னா அந்த அம்மா கல்வி கடி ஊத்திட்டு இருந்தாங்க மைனாரிட்டி அரசுன்னு. அப்ப திமுக இதுல அண்ணா திமுகவுல இருந்த அனிதா ராதாகிருஷ்ணனையும் மதிமுகவுல இருந்த கம்பம் ராமகிருஷ்ணனையும் இதே மாதிரிதான் ராஜினாமா பண்ண வச்சு உதயசூரியனை நிக்க வச்சு ஜெயிச்சு அப்பயும் கூட அவரால் 118ங்கிற அந்த மேஜிக் நம்பர் அவரால் தர வைக்க முடியல. அதாவது சார், தமிழ்நாட்டுல எந்த அரசியல் ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு சார். நீங்க அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்க சொன்னீங்க இல்லையா, அனிதா ராதாகிருஷ்ணன் அல்லது கம்பம் ராஜேந்திரனா? ஆமா, அவர்களுடைய ஆதரவு இருந்தாதான் அந்த ஆட்சி நீடிக்கும் அப்படிங்கிற நிலைமை அன்னைக்கு இல்லை சார். அதுக்கு முன்னால அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி அரசு தாங்க இருந்தது, மெஜாரிட்டி டிஎம்கே கிட்ட இல்லைங்கிறது தான் நிஜம். ஆனா அவர்கள் 2 பேரும் வந்தாதான் அந்த ஆட்சி நீடிக்கும் அப்படின்ட்டு இல்லை, 3 வருஷம் கழிச்சுதான் அவங்க வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை. இங்க தமிழ்நாட்டுல இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். இன்னைக்கு இருக்கிறது என்னன்னா, எலெக்ஷனுடைய ரிசல்ட் 20 நாள்ல ராஜினாமா நடந்திருக்குது. அதுதான் இங்கே நாங்க இதை பேச வேண்டிய தேவை எழுந்தது. அதனால்தான் நீங்க 2ஐயும் கம்பேர் பண்ண வேண்டாம் தயவு செஞ்சு. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. திமுகவுக்கு காங்கிரஸ் தான் சப்போர்ட் பண்ணுச்சு. ஆமா, பாமக கூட வெளியில இருந்து தான் சப்போர்ட் பண்ணது. ஆமா, அதனால நீங்க இதையும் அதையும் கம்பேர் பண்ண முடியாது. சரி, ஓகே சார், நீங்க பேசலாம். திமுக ஆதரவு கலாச்சாரம் முடிஞ்சதுங்களா? இப்ப நான் பேசலாமா? கருணாநிதிக்கு எனக்கு எத்தனை சீட்டுங்க இருந்தது? உண்மையா சொன்னா கலாச்சாரம் அரவிந்த் சார் உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லுங்க. கருணாநிதிக்கு எத்தனை சீட்டு இருந்ததுன்னு கேட்டேன். 96 இருந்தது சார். 96 இருந்தது. இந்த 2 பேரும் என்ன அப்படியே தியாகிகளா மாதிரி கருணாநிதி அரசாங்கத்தை காப்பாத்துறோம், மெஜாரிட்டி எண்ணிக்கை தொட முடியுமா முடியாதா என்பது அல்ல பிரச்சனை. இந்த 2 பேரும் எதுக்காக தான் வேற ஒரு கட்சியில நின்று ஜெயிச்சுட்டு போய் அதை விலகிக்க போனாங்க. அவங்க எந்த காரணத்துக்கு போனாங்களோ அதை பீஸ்ட் முன்னாடியே இழுக்கிறார். இந்த கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாத்துல அசிங்கம் கொஞ்சம் இருத்தாப்படி ஊத்து நல்ல குழம்புது அப்படின்பாங்க. அந்த மாதிரி கருணாநிதி தான் தமிழ்நாட்டுல நடக்கிற அத்தனை அராஜக அட்டூழிய பின்வழி அரசியல் கொலை எல்லாத்துக்கும் அவர்தான் பிதாமகன். அவரை மறந்துட்டு எப்படிங்க நம்ம பேச முடியும்? தமிழ்நாட்டு நீங்க முழுமையா பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆமா, அதனால இன்னைக்கு அதுக்காக இவர் பண்றது எல்லாத்தையும் ஒருத்தர் ஊழல் சக்தி, இன்னொருத்தர் தீய சக்தி அப்படின்லாம் சொல்லிட்டு, ஆனா இவர் பனையூர்ல புதுசா ஒரு வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த வாஷிங் மிஷின்ல கொண்டு போய் எல்லாத்தையும் போட்டு துவைச்சு அங்க இருக்கிற தேவாலயத்துல போய் அப்பம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க எல்லாம் புனிதர்கள் ஆகி புனித நிக்கோன்கள் ஆகி ஒரு பக்கம் சேர்ந்துக்கிறாங்க. அதாவது சராசரி அரசியல்வாதி தான் விஜய் அப்படின்னு தன்னை நிரூபிச்சுக்கிட்டாரு. இப்ப அதிமுகவை பத்தி எனக்கு முன்னாடி பேசுற நம்ம நண்பர் இவரு முன்னாள் எம்எல்ஏ சொன்னாரு, அதாவது இந்தியாவில 2 வகையா எல்லா கட்சியும் பிரிச்சிடலாங்க. சித்தாந்த ரீதியா இயங்கக்கூடிய கட்சி, குடும்ப வாரிசு அரசியல் அடிப்படையில் இருக்கின்ற கட்சின்னு பிரிச்சிடலாம். இது சித்தாந்த ரீதியானா இன்னைக்கு 10 கோடி 15 கோடி வாங்கினாலும் அவங்கள ஒரு சித்தாந்த கட்சின்னு கம்யூனிஸ்டுகளை ஒத்துக்கலாம். இன்னைக்கு இந்தியா முழுக்க ஆளுமை பெற்ற பாரதிய ஜனதா கட்சி ஒரு சித்தாந்த கட்சி. அந்த சித்தாந்தத்தை தாண்டி திரு வாஜ்பாய், திரு மோடி அந்த மாதிரி உயர்ந்த தலைவர்கள் இருந்தாலும்
சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கின்ற இரண்டு கட்சிகள் பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்டுகளும் பாரதிய ஜனதாவும். வாரிசு அரசியல் கொண்ட கட்சிகள் நான் மீறி சொன்னதெல்லாம் யாராருன்னு பாத்தீங்கன்னா காந்தி பேரை திருடி அரசியல் பண்ற நேரு குடும்பம், அப்துல்லா கட்சி, முப்தி முகமது கட்சி, முலாயம் கட்சி, லாலு கட்சி, கருணாநிதி கட்சி, சரத்பவார் கட்சி, தாக்கரே கட்சி. இதெல்லாம் குடும்ப பின்புலத்தை கொண்டது. அப்ப பேரரசாங்க உட்கார்ந்து இருக்கிறப்ப மகனை ரெடி பண்ணிடுவாங்க, இவர் தான் அடுத்த தலைவர்னு காட்டுவாங்க, பேரனை ரெடி பண்ணிடுவாங்க. சோ அங்க அந்த பவர் ஷிப்டிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த கேள்வியும் எழுப்பப்படாம நேற்று வரையும் நீங்க வாழ்கேசமான்னு கோஷம் போட்ட அந்த கட்சி தொண்டர்கள் இளைய சிற்றரசரை பார்த்து அவருக்கு கோஷம் போட இது பண்ணிடுவாங்க. இந்த ரெண்டுலயுமே சேராத ரெண்டு கேட்டான் தான் சார் அதிமுக. இதுதான் அதோட அடிப்படை பிரச்சனை. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அதிமுக இந்த ரெண்டு கேட்டகரியிலுமே நான் சொன்ன மாதிரி வராது. சித்தாந்தத்தை பெருசா தூக்கி பிடிக்கிற கட்சி இல்ல. வசீகர சினிமா பின்புலம் கொண்ட திரு எம்.ஜி. ராமச்சந்திரனால் துவக்கப்பட்ட கட்சி. அதே வசீகர சினிமா பின்புலம் கொண்ட ஜெயலலிதா அவர்களால் பெரிதும் வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி. அதுக்கு அடுத்தது பன்னீர்செல்வத்தை விட்டுருங்க, அது ஒரு இடைச்செருகள் வந்தது போச்சு. பழனிசாமிங்கிற ஒரு சாதாரண சாமானிய மனுஷனுக்கு கட்டுப்பட மறுக்கிறார்கள் இரண்டாம் நிலை தலைவர்கள். ஏன்னா சார், இந்த சினிமா பின்புலத்துல இருந்து வந்த எம்.ஜி. ராமச்சந்திரனையோ இந்த செல்வி ஜெயலலிதா அவர்களையோ பாத்தீங்க அப்படின்னா இயல்பா அந்த ஒரு பயம் கலந்த மரியாதையோட பார்த்தாங்க. ஏன்னா திரையிலேயே அவங்களை பார்த்து அப்படியே ஒரு எல்லாம் மெய்மறந்தவங்க கட்சி தலைவரா உருவெடுத்துட்டு ஒரு பயம் கலந்த மரியாதையை கொடுத்தாங்க. ஆனா 2011 திரு எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மாவோட கேபினெட்ல வரப்ப அவர் 33வது இடத்துல இருந்தாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி 3வது இடத்துக்கு வந்தாரு. நேத்து வரைக்கும் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருந்த பழனிசாமி தானே, நேத்து வரைக்கும் நமக்கு கீழே இருந்த பன்னீர்செல்வம் தானே அப்படின்னு இந்த ஏற்கனவே இருந்த ரெண்டு தலைவர்களோட நீங்க தொடர்புபடுத்தி பாத்தீங்கன்னா ஒரு சாமானிய சாதாரண மனிதன் கீழ் கட்டுப்பட மறுக்கும் கொழுத்த கொள்கையற்ற இரண்டாம் நிலை தலைவர்கள். இதுதான் சார் அதிமுகவோட பிரச்சனை. அதே மாதிரி தமிழக அரசியல் வரலாற்றை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வலிமையான புதிய கட்சி ஒண்ணு தொடங்குச்சுன்னா இருக்கிற ஒரு கட்சி காணாம போகும். இது சுதந்திரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு எதிராக ஜஸ்டிஸ் கட்சி, தமிழ்நாட்டுக்கு சீரழிக்கிறதுக்கு ஒரு கட்சி வந்தது, அது இருந்தது. கம்யூனிஸ்ட் இருந்தது, காலத்துல கம்யூனிஸ்ட் அழிந்து காங்கிரஸ் ஜஸ்டிஸ் இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா திமுக வந்த உடனே காங்கிரஸ் திமுக அப்படின்னு இருந்தது. அதிமுக வந்த உடனே காங்கிரஸ் காணாத அழிக்கப்பட்டு அது திமுக அதிமுகன்னு மாறுச்சு. நானெல்லாம் என்ன எதிர்பார்த்தேன்னா இந்த தேர்தல்ல நான் உங்க டிவிலேயே அழுத்தம் திருத்தமா ஜோதிடம் சொன்ன திமுகவுக்கு எதிராக வலிமையான சுனாமி அடிக்குது, திமுக தூக்கி அரபிக்கடலில் எரியப்படும் அப்படின்னு நான் சொன்ன பாதி ஜோசியம் உண்மையாயிடுச்சு. ஆனா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அந்த எதிர்ப்பு ஓட்டெல்லாம் அதிமுகவுக்கு வரும், அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனா இன்னைக்கு துரதிருஷ்டவசமா பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு அது கிடைக்காம விஜய்க்கு இன்னைக்கு அந்த வாய்ப்பு போனதுனால அதிமுக இன்னைக்கு ரொம்ப கடுமையான சோதனை இருக்கு. அதுல வந்து மறைச்சு பேசுறதுக்கோ மறுத்து பேசுறதுக்கோ விஷயம் இல்லை. என்னன்னா முழுமையான சித்தாந்தமும் கிடையாது. ஒரு சாமானியனை தலைவராக ஏற்றுக்கொள்கின்ற பக்குவமுள்ள இரண்டாம் நிலை தலைவர்களும் இல்லாம அந்த கட்சி தடுமாறுது. அது போதாத நேரம் பாத்தீங்க அப்படின்னா அதே சினிமா பின்புலத்திலிருந்து வந்த நம்பர் 1 சூப்பர் ஸ்டாரா இருக்கிற விஜய் அப்படிங்கிற அந்த சினிமா ஆளுமை பெற்ற ஒருவர் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறாரு. இதுதான் மெயின் பிரச்சனை. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப அதிமுகவுல காலகாலமா பயணிச்சவங்க இனிமேல் இது வந்து எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சோ, நாம அடுத்த இடத்துக்கு, ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச அத்தனை அம்சமும் இருக்குது. அந்த சினிமாக்காரங்க பின்புலம் உள்ளவங்களுக்கு தான் பணிவு பயம் எல்லாம் காட்டுவாங்க. 10 அடிக்கு முன்னாடியே தலையை கும்பிட்டு அப்படி போவாங்க. அங்க விஜய் இருக்கிறாருங்கிறப்ப இந்த டிரான்சிஷன் அப்படி நடக்கும். இருந்தாலும் ஒரு தேசியத்தை உள்ளடக்கிய திராவிட கட்சி அப்படிங்கிற அடிப்படையில இவங்கெல்லாம் இந்த திமுக சார்பாளர்கள்லாம் அதிமுக தூக்கி பிடிக்கிறது வேற எதுக்கு பிடிப்பாங்க? அதுக்கிட்ட என்னைக்குமே திமுகவுக்கு ஜென்ம எதிரி அதிமுக. ஆனா என்னன்னா பிரிவினைவாதம் பேசாது, தேசியத்தை உள்ளடக்கிய திராவிட கட்சி. அது தமிழகத்துல வீழ்றது அப்படிங்கிறது தமிழகத்துக்கு ஒரு பெரிய நஷ்டம். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, நிச்சயமா இதுல இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையெல்லாம் பிரச்சனை இல்ல. இந்த வேலுமணிங்கிற ராமராஜ ரசிகர் மன்ற தலைவரை நாளைக்கு தலைவரா போட்டீங்கன்னா எல்லாம் கட்டுப்பட்டு கட்சிக்கு வந்துருமா சார்? அங்க பிரச்சனை இல்லை சார். 5 வருஷத்துக்கு முன்னாடி என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் அப்படிதான் மு க ஸ்டாலின் 2021 வந்தாரு. உடனே இளைஞரணி தலைவர், அதுக்கப்புறம் எம்எல்ஏ, துணை முதலமைச்சர். அவர் இருக்கிறப்பே கிட்டத்தட்ட அவரோட ஆட்சி மாதிரி தான் உதயநிதி ஆட்சி இருந்ததுங்கிறப்ப அங்க ஏத்துக்கிட்டாங்க. இந்த அதிமுகவுல இந்த வாரிசு அரசியலும் இல்லைங்கிறப்ப பெரிய சோதனை. இதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நம்புறேன். அதே சமயத்துல ஒரு தீசிஸ் வர்றப்ப ஆன்டி தீசிஸ் வந்து நிச்சயமா வருங்கிறப்ப இவர் கிட்டத்தட்ட 2.0 விஜயோடைய தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் ஒரே ஒரு கொள்கை. ஈவேராவுடைய கடவுள் மறுப்பை ஏற்க மாட்டோம்னு ரொம்ப உஷாரா
சொன்ன விஜய் அந்த ஒரு பாயிண்ட தவிர திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரே ஒரு கொள்கை வித்தியாசம் நீங்க சொல்லிருங்க. போதும் போதாததுக்கு அண்ணா திமுக இருக்கிற பிளஸ் பாயிண்ட் ஒரு நடிகராக அவர் இருக்கிறப்ப இப்ப அடி வாங்கிட்டு இருக்கிறது அதிமுக. உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திமுகவில் இதோட மரண வெட்டு குத்துலாம் நடந்து அங்க இருந்தும் டிரான்சிஷன் ஆகுங்கிறப்ப ஒரு எதிர் தீசிஸ் ஆன்டி தீசிஸ்ங்கிற முறையில பாஜக தன்னை மீண்டும் தமிழகத்தில் வலிமைப்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. பாஜக தன்னுடைய தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு அண்ணாமலை அவர்களும் தன்னுடைய உயரத்தை புரிந்து கொண்டு அண்ணாமலை அவர்களை தமிழக பாஜக தலைவரா நியமிச்சு அவருக்கு ஒரு அட்டானிமஸ் பவர் லைக் எடியூரப்பாவுக்கு எப்படி கர்நாடகத்துல கொடுத்தாங்களோ அந்த மாதிரி கொடுத்தா இந்த விஜய் என்ற ஜாம்பி கூட்டத்தை 2029 ஒரு பக்கம் அதிமுகவும் ஒரு பக்கம் பாஜகவும் தடுத்து நிறுத்தம். 2031 சர்வ நிச்சயமா அண்ணாமலை இந்த ஜாம்பி கூட்டத்தை வீழ்த்துவார்னு நான் நம்புறேன். சார், ஆமா, இசக்கி சுப்பையா ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காரு. அவர் சொன்னது என்னன்னா, இந்த எண்ணிக்கை 4ஓடு நிக்குதா இல்ல 12ஆ மாற போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்ட்டு. சார், ஒரு 31 ஆண்டுகள் 32 ஆண்டுகள் ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்த ஒரு பார்ட்டி, ஒரு பேரியக்கம், இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சியாக நாடாளுமன்றத்தினுடைய அவையை அலங்கரித்த ஒரு பார்ட்டி இப்படி ஒரு எலெக்ஷன்ல தோத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக இப்படி கொத்து கொத்தா போய் நீங்க சொன்னதை போல அவரும் சினிமால இருந்து வந்தாரு அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால் சேரக்கூடிய அளவிற்கு பலவீனமான மனோநிலையில் அந்த பார்ட்டி இருக்குதா இல்ல இந்த எலெக்ஷனுக்கு பிறகு அது அப்படி மாறிடுச்சுங்களா சார்? நீங்க கேக்குற கேள்விக்கு முன்னாடி நம்ம நண்பருக்கு மரியாதைக்குரிய அண்ணன் நிஜாமுதீன் கொண்டு சொல்லிடுறேன். நான் கடந்த 5 வருஷமா தொலைக்காட்சியில பேசுறப்பயே பாஜக அதிமுக கூட்டணி இல்லாத காலத்திலேயே நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி, நாடு நல்லா இருக்க மோடி சாமி, வீடு நல்லா இருக்க பழனிசாமின்னு பேசிட்டு இருந்தவன். அதனால இப்ப எனக்கு நான் திடீர்னு பாஜகவுக்கு போக போறேன் அப்படின்லாம் எனக்கு ஒரு சாயம் பூசுறாரு. அப்படி ஒன்றும் ஐடியா இல்லைன்னா இருந்தா நான் நிச்சயமா ரகசியமா உங்களுக்கு போன் பண்ணி முன்னாடியே சொல்லிடுறேன். எனக்கு ஒண்ணுங்க சார், நான் தான் சொல்லிட்டேன் சார், நீங்க அப்படியே ஒரு எதிர்பக்கத்தை பாருங்க சார். இந்த காந்திங்கிற பேரை அபகரிச்சு குடும்ப கட்சியா வச்சிட்டு இருக்கிற நேரு குடும்பம் இன்னைக்கு அதோட தலைவர், அதாவது பின்னாடி உட்கார்ந்து இயக்கிற தலைவர் ராகுல் காந்தி 99 நாட் அவுட். இன்னும் ஒரு ரன் எடுத்தாருன்னா 100 செஞ்சுரி அடிச்சிருவாரு. 99 தோல்விக்கு அப்புறமும் ஆனா அவர் தான் அங்க தலைவர். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப மல்லிகார்ஜுன கார்கே மாதிரி அன்னைக்கு சீதாராம் கேசரின்னு ஒரு மரியாதைக்குரிய பட்டியலினத்தவரை வச்சுக்கிட்டு அவரை கடைசியில துரத்துறதுக்கு பாத்ரூம்ல போட்டு கதவை அடிச்சுட்டு கையை குவிச்சு கையெழுத்து வாங்கிட்டு அவரை துரத்திட்டாங்க. அந்த ராகுல் காந்தியை பற்றி இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. நான் தான் என்ன விட ஒரு அதிமுக ஆதரவாளர் இவ்வளவு வெளிப்படையா பேச முடியாது. எல்லாம் கம்பி கட்டுவாங்க, அது பண்ணுவாங்க, இல்ல வலிமை உள்ள கட்சி, இரும்பு கோட்டை, கருப்பு கோட்டை, கரையான்கள் இரும்பை அறிக்கை. நான் தான் வெளிப்படையா சொல்றேன் சார், பெரிய கொள்கை சித்தாந்தம் கிடையாது. கட்சியில இருந்து திமுகவில இருந்து இப்ப துரோகம் தால வெளியேற்றப்பட்ட போது எம்ஜி ராமச்சந்திரன் கேட்டப்ப அவர் என்ன சொன்னாரு, உங்க கொள்கை என்ன அப்படின்னு கட்சி ஆரம்பிக்கிறப்ப கேட்டப்ப அண்ணாயிசம் கொள்கை அப்படின்னாரு. ரஜினி 5 வருஷம் முன்னாடி கேட்டப்ப கொள்கை தலை சுத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு அப்படியே அவர் சமாளிச்சிட்டாரு. அண்ணாயிசம் அப்படின்னாரு. திமுகவோட அப்படியே கார்பன் காப்பி, ஒரு வித்தியாசமும் கிடையாது. முன்னாடி திமுகவுல இருந்து வந்தோம், எப்படி இவர் வைகோ போனோன்னு முன்னாடி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பிற்காலத்துல வச்சுக்கிட்டாரோ அந்த மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கிட்டாரு. ஆனா தெய்வ பக்தி நிறைஞ்சவர் அந்த ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில இருந்ததுனால அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்பே கேட்டப்ப என்னுடைய தலைவர் அண்ணா, என்னுடைய வழிகாட்டி காமராஜர்னு சொன்னார். ஏன்னா அவர் காங்கிரஸ் கட்சியில இருந்தவர், அந்த தேசியத்தை மாறாதவர், என்னைக்கும் தேசியத்தை எதிர்க்காத திராவிடத்தை உள்ளடக்கிய ஒரு கட்சி, அதாவது தேசியத்தை உள்ளடக்கிய திராவிட கட்சி அதிமுக அப்படின்னு சொன்ன. வேற கொள்கை எந்த ஒரே கொள்கை என்னன்னா திமுகவை எதுக்கணும். திருக்குவளை தீய சக்தின்னு அம்மாவால பிற்காலத்துல ஜெயலலிதாவால சொல்லப்பட்ட மாதிரி அன்னைக்கு எம்ஜிஆரால சொல்லப்பட்ட மாதிரி அது ஒண்ணுதான் கொள்கை அப்படிங்கிறப்ப பிரச்சனை அதுதான். இல்லைன்னா என்ன பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வழி எனக்கு என்ன தெரியுதுன்னா, அதிமுகவுக்கு தாங்கி பிடிக்கணும்னா அஜித்துக்கும் கிட்டத்தட்ட 55 வயசு ஆயிடுச்சு, அவரு சரிப்பட மாட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் தான் சூப்பர் ஸ்டார்னு நினைக்கிறேன். பிரதீப் ரங்கநாதனை கூட்டிட்டு வந்தா தான் இந்த ஜென்சிக்கு எல்லாம் கொஞ்சம் கட்சி பின்னாடி வருவாங்க. ஏன்னா கொள்கை இல்ல, கொள்கை பற்று இல்ல, சினிமா கவர்ச்சியை மட்டுமே பார்த்து அதற்காக ஒரு தொண்டர் கூட்டமா வந்த கட்சி ஒரு சாதாரண ஏர் பிடிச்சு கோமணம் கட்டி சிலுவம்பாளையத்துல ஏர் ஓட்டிட்டு பெரிய இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட
அதோடைய இரண்டாம் நிலை தலைவர்கள் அவரிடம் கட்டுப்பட மறுக்கிறார்கள். ஆனாலும் கெட்டதுலயும் ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவருக்கு பாத்தீங்கன்னா, இவங்க திரும்ப எல்லாம் கொறடாவோட உத்தரவு மீறினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பதவி போயிடும். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, அவரு ஃபீஸ்ட் போடுவாருன்னு நினைச்சிட்டு போறாங்க மரியாதைக்குரிய விஜய். அவரு பீஸ்ட். அதிமுகவுல இருந்து எல்லாத்தையும் ஆள் பிடிக்கிற படம் ஆரம்பமாயிடுச்சு. சத்தியமா சொல்றேன், அதிமுகவுல கொட்டை போட்டுட்டு பழந்துன்னு கொட்டை போட்டு போனவங்களுக்கு அவங்க எந்த வாய்ப்பையும் தரமாட்டாங்க. கண்ணுக்கு முன்னாடி உதாரணம் 25 பேரை போகாதீங்க போகாதீங்க கிட்னி எடுக்கிறதுக்கு கூப்பிடுறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் போயிட்டு மானம் இழந்து மரியாதை இழந்து எதற்காக போனாங்க, காசுக்காகவும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் போனாங்கன்னு அரசியல் சோரம் போய் திரும்ப அதிமுகவில் நடைப்பிணங்களாக வந்திருக்கிறாங்க. இந்த ராமராஜன் ரசிகர் மன்ற தலைவர் வேலுமணியும் மனசுல போட்டதை உள்ளபடி பேசுவாராம். யார சொன்னீங்க? நம்ம இவரை எஸ்பி இவரு தங்கமணியை சொன்னீங்களா? யார சார் கேக்குதா? என்கிட்ட கேக்குறீங்களா? என்கிட்ட கேக்குறீங்க சார்? என்கிட்ட கேக்குறீங்களா? கனெக்ட் பண்ணுங்கப்பா கால சார். கேக்குதா? கேக்குது. என்கிட்ட கேக்குறீங்களான்னு. ஹலோ சார் கேக்குதா? சார் கேக்குது கேக்குது கேக்குது. சார் கேக்குதா? கேக்குது. என்கிட்ட கேக்குறீங்களா நீங்க? இல்ல உங்ககிட்ட கேட்கல. அதாவது யார் சொன்னீங்க? இவரா சிவி சண்முகத்தை தானே சொன்னீங்க மனசுல படுற மாதிரி. அந்த ஆளுக்கு என்ன சார் கோரிக்கை இருக்குது? சின்னம்மா 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 தினகரன் தினகரன் தினகரன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் 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 பழனிசாமி பழனிசாமி பழனிசாமி. அப்புறம் கொஞ்சம் விஜயசாமி விஜயசாமி விஜயசாமி. அந்த ஆளுக்கு என்னங்க கொள்கை இருக்குது? அந்த ஆள் முதல்ல காலையில பேசுறது. சார் நீங்க தப்பா பேசாதீங்க சார். சார் நீங்க இல்ல நீங்க உங்களுக்கு நீங்க ஒருத்தர் ஆதரிக்கிறீங்க, அவரை ஒருத்தர் ஒரு மாற்று கருத்தை அவர் எந்த இடத்திலும் திரு எடப்பாடி பழனிசாமியை தரக்குறைவாக அவர் எந்த இடத்திலுமே பேசல. ஆனா நீங்க அவரை பேசுறீங்க சார். நீங்க திரு சிவி சண்முகத்தை பேசுறத அனுமதிக்க முடியாது சார். ஐயா ரைட்டுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஒரு அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவர் என் பிள்ளை போட்டு வேண்டாம், எடப்பாடி பழனிசாமி பிள்ளை போட்டு வேண்டாம். நான் அதே சிவி சண்முகத்தை நீங்க சொல்ற மரியாதையை கேட்கிறேன். அவங்க 2 பிள்ளையும் போட்டு வேண்ட சொல்லுங்க. நான் பணம் பதவி இல்ல அமைச்சர் பதவி வாரிய பதவி எதுவுமே எதிர்பார்த்து நான் விஜய் ஆதரிக்க போகல. விஜய்க்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அதனால அந்த விஜய்க்கு சப்போர்ட் பண்ண போகணும்னு சொல்லுங்க சார். பயிற்று போடுவீங்கன்னா என்னதான் சார் வேணும் வாழ்க்கையில? சாதாரண மரத்தடி வைக்கல இருந்திருப்பாரு அதிமுக இந்த அடையாளம் கொடுக்காம இருந்தா. இவரு ராமராஜர் ரசிகர் மன்ற தலைவரா இருந்திருப்பாரு வேலுமணி. இப்படிப்பட்ட வாழ்வும் வளமும் பெற்ற அந்த ஒரு விஷயத்துல என்னுடைய ஜென்ம எதிரின்னு சொன்னாலும் இன்னைக்கு வரைக்கும் அண்டர்லைன் மை பாயிண்ட் உடையாம இருக்கிற உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறம் இந்த எல்லாம் 4, 8, 16, 32, 64, 128 உடைய போற திமுகவை கொஞ்சமாவது நான் ஏத்துக்கிறேன். கொஞ்சூண்டு அவங்களுக்கு தான் கொள்கை பிடிப்புன்னு இருக்குது. இந்த அதிமுக அந்த மாதிரி பிடிப்பு இல்ல. இதோ வந்து விட்டார் அடுத்த சூப்பர் ஸ்டார், செல்லுங்கள் எல்லாம் அங்க போய் வெளியே நின்று கையை தட்டி விசில் அடிக்க போறீங்க. விசில் அடிக்க உங்களை பயன்படுத்திக்கு வர வழிய அரசியல் எதிர்காலம் இருக்காது. இருக்கிற வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு போனா துரோகத்தால் வீழ்த்தப்படும் அப்படிங்கிறது இந்த 25 நடமாடும் நடைபெணங்களே சாட்சி. ஓகே சார். ஓகே.